ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? 7 பயிற்சி 6.5 11ஆம் படம். என்ன கொடுத்துருக்கோம்? ஒரு மின் கம்பமானது, ஒரு லைட் போஸ்ட், எலக்ட்ரிக் போஸ்ட் போட்டுருவோம். மின் கம்பம், அதன் அடியில் சமதள பரப்பில் ஒரு புள்ளியில் 30 டிகிரி ஏற்ற கோணத்தை ஏற்படுத்துகிறது. 30 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துகிறது. ஓகே, இது முதல் புள்ளி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட், இந்த முதல் புள்ளியிலிருந்து பி உயரத்தில் உள்ள இந்த இடத்துல இன்னொரு புள்ளிக்கு வர்றாங்க. கொஞ்சம் தூரம் ஏறி போயிடறாங்க. பி உயரத்தில் உள்ள இரண்டாவது புள்ளியில் இருந்து கம்பத்தின் அடியை பார்க்குறாங்க. இறக்க கோணம் 60. அப்போ இறக்க கோணம் எவ்வளோல பார்க்குறாங்க? 60 டிகிரியில் பார்க்குறாங்க. இது 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இது எப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 60 டிகிரினா இதுவும் 60 டிகிரி. நேம் கொடுப்போம். ஏபிங்கிறது கம்பம், இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட்டு. ஸோ இது சி, இது டின்னு வச்சுக்கிடுவோம். முதல்ல ஏபிங்கிறது மின் கம்பம், சிங்கிறது முதல் புள்ளி, முதல்ல ஒரு புள்ளியில் அது ஏற்படுத்துகிற கோணம் 30 டிகிரி. அடுத்து பி மீட்டர் உயரத்தில் அது இருக்கு. அப்போ டிங்கிறது இரண்டாவது புள்ளி, சிடிங்கிறது எவ்வளோ உயரம் கொடுத்துருக்காங்க? பி மீட்டர் உயரத்துக்கு போயிடும்ன்றாங்க. ஸோ பி மீட்டர் உயரம். நம்ம என்ன கேட்குறாங்க? கம்பத்தின் உயரம் ஏபி என்னன்னு கேட்குறாங்க. அதை ஹெச்னு வச்சுக்கிடுவோம். ஸோ ஒவ்வொரு முக்கோணம், இந்த டிஸ்டன்ஸ் தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். ஓகே, இப்போ முதல்ல முக்கோணம் ஏபிசி எடுப்போம். tan 30 எதிர்பக்கம் மின் கம்பம், அதனுடைய உயரம் ஹெச்னு வச்சுருப்போம். ஏபியை ஹெச்னு வச்சுக்கிறோம். நம்மளா மின்கம்பத்தின் உயரம் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஸோ tan 30 மதிப்பு இதுல இருந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. ஹெச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை √3ன்னு வச்சுக்கிடுவோம். ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், 1ன்னு வச்சுக்கிடுவோம். அடுத்து இன்னொரு முக்கோணம் இருக்கு இல்லையா, 60 டிகிரி இருக்கு இல்லையா, அந்த முக்கோணத்தை எடுப்போம். இந்த முக்கோணம் சிபிசிடி, பிசிடி, இது 60னா இதுவும் 60 தானே. இது பி, இது எக்ஸ். முக்கோணம் பிசிடியில் எந்த முக்கோணம் எடுக்கிறோம்னு கரெக்டாக எழுதணும். tan 60 எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan 60 மதிப்பு, சிடிங்கிறது பி, பிசிங்கிறது எக்ஸு. ஓகே, இப்போ இதிலிருந்து எக்ஸுக்கு வேல்யூ பி பை √3. இந்த எக்ஸுக்கு மதிப்பை கொண்டு போய் 1ல் பிரதியிடுறேன். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு பி பை √3 ஹோல் டிவைடட் பை இன்னொரு √3 இருக்கு பிராக்கெட்டில். இது எப்படி எழுதுனேன்? 1, 2ல் இருந்து எழுதியிருக்கேன். எக்ஸின் மதிப்பை கொண்டு போய் 1ல் போட்டிருக்கேன். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு இந்த √3 மல்டிப்ளை ஆகி பி பை 3 ஓகே, அப்போ ஆன்சர் ஆப்ஷன் விடை பி பை 3.